நெதர்லாந்து நாடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் திருப்பி ஒப்படைத்த சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் நமக்கு சொல்லும் 1000 ஆண்டுகால தமிழர்களின் கலாச்சார ரகசியங்களை இன்றைக்கு பார்க்கலாம். நெதர்லாந்தின் லைடன் பல்கலைக்கழகத்தில் இருந்து நீண்ட நெடிய ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் பழமையான ஆனைமங்கலம் செப்பேடு தமிழகம் திரும்பியுள்ளது. இந்த செப்பேடு பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு வெறும் வரலாற்று ஆவணம் மட்டுமல்ல, அது 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் உன்னத கலாச்சாரத்தின் வாழும் சாட்சி என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த செப்பேடு நமக்கு தரும் முதல் செய்தி தமிழர்களின் வாக்கு மாறாத நேர்மை மற்றும் அறநெறி சார்ந்த கலாச்சாரம். மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தில் பௌத்த விகாரை கட்டுவதற்காக ஆனைமங்கலம் கிராமத்தை வழங்குவதாக வாய்மொழியாக வாக்கு கொடுத்திருந்தார். அவர் மறைந்த பிறகும் தந்தை கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவரது மகன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் இந்த செப்பேட்டை முறைப்படி எழுதி தன் தந்தையின் கடமையை நிறைவேற்றினார். கொடுத்த வாக்கை காக்க உயிரையும் தரும் தமிழர்களின் பண்பாட்டை இது பறைசாற்றுகிறது. மேலும் இந்த செப்பேடு அந்த கால தமிழர்களின் வியக்கத்தகு நிர்வாக திறமையையும் உலகளாவிய தொடர்புகளையும் நமக்கு தெளிவாக விவரிக்கிறது. முதலாவதாக நீர் மேலாண்மை மற்றும் நில அளவை. ஒரு கிராமத்தை தானமாக கொடுக்கும் பொழுது அதன் எல்லைகள், அங்குள்ள நீர்நிலைகள், கால்வாய்கள் மற்றும் பாசன வசதிகள் மிக துல்லியமாக அளக்கப்பட்டு இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இரண்டாவதாக சர்வதேச கடல் வழி வணிகம். இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட பகுதிகளை ஆண்ட ஸ்ரீ விஜய பேரரசர் சோழர் காலத்தில் தமிழ்நாட்டில் பௌத்த விகாரை கட்டுகிறார் என்றால் 11ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் எவ்வளவு வலுவான கடல் வழி தொடர்பையும் ராஜதந்திர உறவுகளையும் வைத்திருந்தார்கள் என்பது நிரூபணமாகிறது. இந்த செப்பேடு நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான இறுதி புள்ளி சோழர்களின் மதச்சார்பற்ற கொள்கையும் மத நல்லிணக்கமும் ஆகும். சிவபெருமானை தீவிரமாக வழிபட்ட சைவ மதத்தைச் சேர்ந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டு பௌத்த மன்னருக்கு இடம் கொடுத்து அந்த சூடாமணி விகாரை பௌத்த கோயிலின் பராமரிப்பிற்காக ஒரு முழு கிராமத்தின் வரி வருவாயையும் தானமாக வழங்கியுள்ளனர். எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற உன்னத கலாச்சாரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் மண்ணில் ஆழமாக வேரூன்றி இருந்தது என்பதை இந்த ஆனைமங்கலம் செப்பேடு உலகிற்கு உரக்கச் சொல்கிறது.